கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கீங்களா? நீங்க இல்ல உடம்பு சரியில்லையா? இல்ல மனுஷங்க எல்லாரும் உங்களை வெறுத்துட்டாங்களா? இல்ல நீங்க முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்ப கீழே இறங்கிட்டீங்களா? சொந்தக்காரங்க மத்தியில நீங்க அற்பமா என்ன பண்றீங்களா? கவலையே படாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. ஏசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சகாயர். ஏசப்பா உயர்ந்தவரா இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். எனக்கு அந்த உயர்ந்த குணம் தான் எனக்கு பிடிக்கும் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறாங்க. உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நம்மளுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஏசப்பா உயர்த்துறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு மனிதனை ஏசப்பாவுக்கு உயர்த்தவும் தெரியும், தாழ்த்தவும் தெரியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைய வாக்குத்தத்தம் யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நம்மளுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் ஏசப்பா நம்மளுடைய முடிவை சம்பூர்ணமாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய பிள்ளைங்களை ஏசப்பா கஷ்டப்பட விட மாட்டாங்க. நம்மளே இப்ப எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிடுறோம். சோ நம்மளுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ஏசப்பா ராயலா மாற்றிடுவாங்க. சோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க, சந்தோஷமா துதிச்சிட்டு இருங்க, நல்லா உற்சாகமா இருங்க. நன்மை செய்றதுல சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.